நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அக்டோபர் மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு கடகராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் குடும்பம். இந்த மாதம் முழுவதும் வருமானம் போதிய அளவுக்கு உள்ளதால் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. அஷ்டம ராசியில் வக்கரகதியில் சனி பகவானும் அவருடன் ராகுவும் இணைந்திருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் அவசியம். குறிப்பாக இரவு நேரங்களில் பிரயாணம் செய்கிறது, வாகனம் ஓட்டுறது, தனியாக வெளியே போகிறது ஆகியவற்றை தவிர்க்கிறது நல்லது. கை பணத்தை எண்ணி எண்ணி செலவழிக்கிறது முக்கியம். சிறு உடல் உபாதையானாலும் மருத்துவரிடம் காட்டி சிகிச்சை பெறுவது அவசியம். பிறருடன் வாக்குவாதம் செய்வதையும் தவிர்த்தல் வேணும். திருமண முயற்சிகளில் தவறுகள் ஏற்படக்கூடும். வரனை தீர்மானிக்கும் முன் தீர விசாரித்து முடிவெடுக்கிறது மிகவும் அவசியம். உத்தியோகம். அன்றாட பணிகளிலும் பொறுப்புகளிலும் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் உணர்த்துகின்றன. மேல் அதிகாரிகள்கிட்டையும் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது தேவையற்ற பிரச்சனைகள் உருவாவதை தவிர்க்க உதவும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கடகராசி என்பர்கள் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்து விட வேணாம். தொழில் வியாபாரம். அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகுவினால் தோஷம் ஏற்படுறதுனால அன்றாட வியாபாரத்தில் அதிஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருத்தல் வேணும். கூட்டாளிகளிடம் சற்று விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. எவரை நம்பியும் கடன் கொடுக்கக்கூடாது, அதே போன்று கடன் வாங்குவதும் கூடாது. தற்போது உள்ள கிரகநிலையின்படி வாங்கும் கடன் எளிதில் அடைபடாது எனவும் மேலும் வளரும் என்பதை புரதான ஜோதிட நூல் விளக்கியுள்ளன. எத்தகைய தருணங்களிலும் எந்த விஷயங்களிலும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. அடுத்தது கலைத்துறையினர். வருமானம் ஒரே சீராக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் குறையாது. மக்களிடையே செல்வாக்கு நீடிக்கும். தசாபுத்திகள் சுபபலம் பெற்றிருந்துச்சுன்னா வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறு உள்ளது. அதன் மூலம் நல்ல வருமானமும் கிடைக்கும். பழைய கடன்கள் இருந்துச்சுன்னா அவற்றை அடைத்து உங்கள் பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற மாதம்தான். அரசியல் துறையினர். அரசியல் துறையை தங்கள் பிடியில் கொண்டுள்ள சுக்கிரனும் மற்ற கிரகங்களும் நல்ல சுபபலம் பெற்று வளம் வந்து கொண்டிருக்கிறது. ஆதலால் கட்சியில் செல்வாக்கு நீடிக்குது. மேல்மட்ட தலைவர்கள் உங்கள் மீது நல்ல நம்பிக்கையை கொண்டுள்ளாங்க. பிற கட்சி தலைவர்கள் உங்களை தங்கள் கட்சிக்குள் இழுத்து கொள்ள முயற்சிக்கிறத கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. சபலத்துக்கு இடமளிக்க வேண்டாம் என்பதை சனி பகவான் மற்றும் ராகுவின் சஞ்சார நிலைகள் எச்சரிக்கை செய்தே. மாணவ மாணவியர். கல்வித்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனைத்தும் சுபபலம் பெற்றிருந்தால் பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். நினைவாற்றலும் கிரகிப்பு திறனும் அதிகரிக்கும். ஆசிரியர்களின் உதவியும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று உயர்கல்வி பயிலும் வாய்ப்பு கிடைக்கும். தேவையான உதவிகளும் உங்களை தேடி வரும். விவசாயத்துறையினர். செவ்வாய் மற்றும் விவசாயத்துறையுடன் தொடர்புள்ள இதர கிரகங்களும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறதுனால நல்ல விளைச்சல் கிடைக்கும். தண்ணீர் போன்ற அத்தியாவசிய வசதிகளுக்கு குறைவு இருக்காது. பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற மாதம்தான். அடுத்தது பெண்மணிகள். பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருவதால் லாபகரமான மாதம் இது. குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு பண வசதியும் நிம்மதியான சூழ்நிலையும் மகிழ்ச்சியான நிலையும் அளிக்கும். அஷ்டம ராசியில் சனி ராகு கூட்டு சேர்க்கையும் விரயஸ்தானத்தில் குருவும் அமர்ந்திருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கூடிய வரையில் உடல் உழைப்பை குறைத்து கொள்ளுங்க. கணவருடன் கருத்து வேற்றுமை ஏற்படும் போது வாக்குவாதம் செய்வதை தவிர்த்து விடுங்க. அடுத்தது அறிவுரை. சிக்கனமாக செலவு செய்யுங்க. குடும்ப நலன் பற்றிய முக்கிய முடிவுகளில் அவசரம் வேணாம். அவசியமானவருடைய
வெளியூர் பயணங்களையும் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுறதையும் தவிர்த்து விடணும். எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்க வேணாம். பரிகாரம் வியாழக்கிழமை தோறும் அருகில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று அங்குள்ள தீபத்தில் சிறிதளவு பசு நெய் சேர்த்து வரணும். ஒவ்வொரு துளி நெய்க்கும் அளவற்ற பரிகார பலன் உள்ளது.